ஹை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எஸ்கே அவரோட SK25 படத்துடைய பூஜை வந்து ரீசெண்டாக நடந்திருக்கு. ஸோ இப்போ இந்த படத்துடைய பூஜை வீடியோஸ், பூஜை ஃபோட்டோஸ்லாம் இப்போ சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா சுதா கொங்கரா அவர்கள் தான். ஸோ இந்த படத்தில் 3 ஹீரோ இருக்காங்க. ஸோ நம்ம எஸ்கே, ஜெயம் ரவி, அதர்வான்னு சொல்லிட்டு 3 ஹீரோ இருக்காங்க. ஸோ இதில் மெயின் ஹீரோ யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்கே அவர்கள் தான். ஸோ ஜெயம் ரவி அவர்களுக்கு நெகட்டிவ் ஷேடில் ஒரு வில்லன் ரோல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதர்வா அவர்கள் இன்னொரு முக்கியமான ரோல் வந்து ப்ளே பண்ணுறாரு. ஸோ ஆல்ரெடி இந்த படத்தோட கதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சூர்யா அவர்கள் புறநானூறு அப்படின்னு சொல்லிட்டு படம் எடுக்கிறதா சொல்லியிருந்தாரு. ஸோ அந்த படத்தோட கதை தான் இருந்ததுன்னா இப்போ எஸ்கே அவர்கள்ட்ட கொடுத்துருக்காங்க. ஸோ சூர்யா அவர்களால் அந்த படம் பண்ண முடியலன்றனால அவர் வந்து டிராஃப்ட் பண்ணிட்டாரு. பட் ஆனால் இதை வந்து எஸ்கே அவர்கள் எடுத்து பண்ணிட்டு இருக்காரு. ஸோ வேற லெவல் தான் சொல்லணும். ஸோ இந்த படத்துக்கு மியூசிக் போடுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜி பிரகாஷ் அவர்கள் தான். ஸோ ஆல்ரெடி அமரன் படத்துல வேற லெவலில் போட்டிருப்பாரு. ஸோ இப்போ அதே கூட்டணி வந்து மறுபடியும் இந்த ஒரு படத்துல வந்து சேர்றாங்க. ஸோ வேற லெவல் தான் சொல்லணும். ஸோ ஜெயம் ரவி, எஸ்கே, அதர்வான்னு சொல்லிட்டு 3 பேர் வந்து சேர்ந்து இந்த ஒரு படத்துல வெறித்தனமா நடிக்க போறாங்க. ஸோ ஜெயம் ரவி அவர்களுக்கு ஒரு ஆட்சம் தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா எஸ்கே அவர்கள் வந்து ஜெயம் ரவியோட சின்ன பையன் தான். பட் அவரோட சேர்ந்து நடிக்கிறது ஒரு வேற லெவல் தான் சொல்லணும். ஸோ கண்டிப்பா அவருக்கான ரோல்ன்றது வெறித்தனமா இருக்க போல இருக்கு. அதனால தான் சேர்ந்து நடிக்க ஒத்துக்கிட்டாரு. தனி ஒருவன் படத்துல அரவிந்த் சாமி மாதிரியான ஒரு கேரக்டரா இருக்கும் போல இருக்கு. ஸோ அதனால தான் ஒத்துக்கிட்டாரு ஸோ நடிக்கிறதுக்கு. ஸோ வேற லெவல் தான் சொல்லணும். ஸோ ஆல்ரெடி சுதா கொங்கரா, ஜி பிரகாஷ் அவங்களுடைய காம்பினேஷன்ல சூரரை போட்டுன்னு ஒரு பிளாக் பஸ்டர் படம் வந்திருக்கு. ஸோ அதே மாதிரி இந்த ஒரு படமும் வந்து வெறித்தனமான வெற்றி அடைய போகுது. ஸோ இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ற யாருன்னு பார்த்தீங்கன்னா டவுன் பிக்சர்ஸ் தான். ஸோ இந்த படத்தோட ப்ரொடியூசர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆகாஷ் பாஸ்கரன் தான். ஸோ டவுன் பிக்சர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ற 2வது படம் இது. ஸோ ஃபர்ஸ்ட் படம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தனுஷோட இட்லி கடன்ற படத்தை தான் ப்ரொடியூஸ் பண்றாங்க. ஸோ 2வது படமா எஸ்கே அவரோட 25வது படத்தை தான் ப்ரொடியூஸ் பண்றாங்க. ஸோ வேற லெவல் தான் சொல்லணும். ஸோ கண்டிப்பா தரமான சம்பவத்தை எதிர்பார்க்கலாம். செகண்ட் நண்பா, SK25 படத்தை டைரக்ஷன் பண்றது நம்ம சுதா கொங்கரா அவர்கள் தான். ஸோ இந்த படத்துல 3 ஹீரோ நடிக்கிறாங்க. ஸோ இதை பத்தி உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி தமிழ் சினிமாவில் இருக்க மூவிஸ் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.